வணக்கம். தமிழக அரசியலில் ஏற்பட்ட மாற்றத்தை தொடர்ந்து விஜய் ஆட்சி அமைக்கின்ற நிலையில் இன்றைய சூழலில் விஜய்க்கு யார் ஆதரவளிப்பார்கள் என்ற கேள்விதான் தமிழகத்தில் பெரிய அளவில் எழுந்து நிற்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது, தாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை அறிவித்து தங்களது குழுவினரை விஜயை சென்று சந்திக்க வைத்திருக்கிறது. ஆகவே காங்கிரசின் ஆதரவு உறுதியாக தெரிகின்றது. அடுத்து விடுதலை சிறுத்தைகள், வலது இடது கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் போன்ற திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இணையலாம், ஆதரவு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இன்னமும் முடிவுகள் தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் இன்னமும் முற்றுமுழுதான முடிவை சொல்லவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்களும் ஆதரவளிக்கலாம், வெளியிலிருந்து ஆதரவளிக்கலாம் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற நிலையிலும் கூட காங்கிரஸ் கட்சியை தவிர இன்னும் யாரும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. அதிமுக ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது உத்தியோகபூர்வமாக. இந்த சூழலில்தான் தற்பொழுது தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. நாளை அவர் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. நாளை பதவியேற்புக்கு பின்பு என்ன நடக்கும் என்பது இன்னமும் தெரியாத நிலையிலும் கூட அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எவ்வளவு காலம் வழங்கப்படும் என்பதும் தெரியவில்லை. அடுத்து ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றாக இணைந்து இந்த ஆட்சியை கவர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதால் தற்பொழுது அந்த பயம் இல்லாமல் தொடரலாம். ஆனாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கின்றது. ஆகவே அதற்கு சில நாட்கள் அவகாசம் எடுத்து பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்ளலாம். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. மற்ற விடயங்களை பொறுத்தவரை விஜயின் அரசியல் தொடர்ச்சியை பொறுத்தவரை இப்பொழுது அதை பற்றியெல்லாம் பேச முடியாது. அந்தந்த காலங்களில் தான் பேச முடியும். ஆனாலும் அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையும் கடைபிடித்து வந்த இருமொழிக் கொள்கை, கல்வியில் இருமொழிக் கொள்கை மற்றும் திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை, நீட் எதிர்ப்பு பிரச்சனை, இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுகவால் ஏற்படுத்தப்படவில்லை, தமிழகத்தின் மேல் மத்திய அரசினால் திணிக்கப்பட்ட பிரச்சனைகள். இவைகளுக்கு வருகின்ற புதிய ஆட்சி திமுக நிலையில் இருந்து அதை எதிர்கொள்ளுமா அல்லது ஆட்சியுடன் இணைந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுமா என்பதெல்லாம் கேள்விக்குரிய விடயமாகவே தொடர்கின்றன. தற்போது அரசமைப்பதுதான் அவரது முக்கிய நோக்கம் என்பதால் நாளை நடைபெறுகின்ற பதவியேற்பு விழாவுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ் ஆதரவுடன் நாளை பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நாளை சில வேளைகளில் ராகுல் காந்தி கூட தமிழகம் வரலாம், பதவியேற்பில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அண்டை மாநிலமான கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அங்கே புதிய முதல்வர் பதவி ஏற்கின்ற இந்த சூழலில் 2 மாநிலத்துக்கும் சேர்த்து ராகுலோ பிரியங்காவோ வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ராகுல் காந்தி இந்த பதவியேற்புக்கு வந்தால் அது மேலும் பெரிய அளவில் ஆதரவை அதிகரிக்கக்கூடும். இந்த சூழல் ஒன்று இருக்கின்றது. இனி மேல் ஆட்சி அமைத்து அவர் முதல்வராகிவிட்டால் அவரது செயல்பாடுகள் தான் இனிமேல் பேச வேண்டும்.
பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். மாதம் 2500 ரூபாய் கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். தாய்மாமன் சீர் என்று கூறியிருக்கின்றார். 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்குவதாக கூறியிருக்கின்றார். இதை கூறுகின்ற போது முதலில் வளைகுடா யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு கூறிவிட்டார். இப்பொழுதுள்ள எரிபொருள் பிரச்சனையில் 3 சிலிண்டர் சாத்தியமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். இனி அவர் ஆட்சியை தொடர வேண்டும். அதன் மூலம்தான் அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை அவர் பதவியேற்பை தொடர்ந்து என்ன செய்ய இருக்கின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.